Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சென்னை மாநகராட்சி பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு 4464 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஒதுக்கீட்டை காட்டிலும் 681 கோடி ரூபாய் அதிகம். கடந்த ஆண்டு 262 கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை இந்த ஆண்டு 68 கோடியாக இருக்கும் என மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 68 கோடி இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி, சுகாதாரம், மழைநீர் வடிகால் துறை, பூங்கா உள்ளிட்ட துறைகளின் கீழ் உள்ளிட்ட திட்டங்கள் பற்றி மேயர் பிரியா ராஜன் அறிவித்துள்ளார். வரும் நிதியாண்டில் இருந்து கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். கரும்பு ஊக்கத்தொகை குறித்து அதிமுக MLA விஜயபாஸ்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் வரும் ஆண்டில் இருந்து கரும்புக்கான ஊக்கத்தொகை குறித்து விளக்கம் அளித்துள்ளார். மேலும் நிலுவை வைக்காமல் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். திமுக ஆட்சிக்கு தமிழ் கடவுள் முருகனின் ஆசி முழுவதுமாக உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், முருகனுக்கு மாநாடு எடுத்த ஆட்சி இந்த திமுக ஆட்சி என்றும், அறநிலையத்துறை சார்பில் 10 கல்லூரிகள் அமைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அதில் 4 கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய கல்லூரிகள் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அதிமுகவில் EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது சமாதானம் அடைந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் OPS ஆதரவாளர்கள் அதிமுகவினருடன் திடீரென நெருக்கம் காட்டி வருகின்றனர். EPSஐ கடுமையாக விமர்சனம் செய்து வரும் OPS அவரிடம் இருந்த கட்சி மற்றும் சின்னத்தை கைப்பற்றப் போவதாக கூறி வருகிறார். இது தொடர்பாக அதிமுக மீட்பு குழுவை அமைத்துள்ள OPS சட்ட ரீதியாகவும் போராடி வருகிறார். அதிமுகவினருடன் OPSஇன் ஆதரவாளர்களும் விலகியே இருந்தனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று OPSஇன் தீவிர ஆதரவாளரான வைத்திலிங்கம் அதிமுக MLAக்களுடன் திடீரென சகஜமாக பேசினார். இது தமிழக அரசியலில் பேசு பொருளாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் கட்சியினர் 193 பேர் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகளில் 2 வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் ரஹீம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, அரசியல் கட்சி பிரமுகர்கள் 193 பேர் மீது 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் 2 வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதற்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மற்ற வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவையில் இன்று பாமக MLA அருளை சபாநாயகர் அப்பாவு கண்டித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் தொகுதி MLAவான அருள் அங்கு குப்பைகளை அகற்றுவது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நேரு தான் 4 ஆண்டுகளாக சேலத்தில் இருந்ததாக குறிப்பிட்டார். அப்போது அருள் தொடர்ந்து கேள்வி எழுப்பவே சபாநாயகர் அப்பாவு அருளை அமரச் சொன்னவுடன் சவுண்டு போடாதீங்க அருள் என கண்டித்தார். தாவேகா சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்க தனது கட்சி நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தாவேகா நிர்வாகிகள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள மாநகரம், நகரம், ஒன்றியம், வார்டு, வட்டம் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள விஜய், நாள்தோறும் சென்று போதுமான அளவு தண்ணீர் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டி வந்த கேரளா தற்போது தெருநாய்களை கன்னியாகுமரி பகுதியில் இறக்கிவிட்டு மீண்டும் அத்துமீறியுள்ளது.
திருவனந்தபுரத்தில் பிடிபட்ட 20 தெருநாய்களை அம்மாநகராட்சி ஊழியர்கள் கன்னியாகுமரியில் உள்ள கடச்சல் என்ற இடத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த நாய்களை பிடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரயில்வே வாரிய தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரயில் ஓட்டுநர் பணிக்காக 2ஆம் கட்ட தேர்வுகள் இன்று நடைபெறுவதாக இருந்தது. இதற்காக 1000 கிலோமீட்டருக்கு மேல் தேர்வர்கள் பயணித்து மையங்களுக்கு முன்கூட்டியே வந்திருந்தனர். குறிப்பாக தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் மையங்களுக்கு சென்றிருந்தனர். ஆனால் திடீரென தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்வர்களை அலைக்கழித்ததற்காக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இதற்காக தேர்வர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என சிபிஐ எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக ரயில்வே வாரிய தேர்வுக்காக தமிழகத்தில் உள்ள தேர்வர்களுக்கு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தெலுங்கானாவில் உள்ள மையங்களில் ஒதுக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நடிகர் விஜய் நடித்த பகவதி மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. நடிகர் விஜய் நடித்த பகவதி திரைப்படம் அவரை ஆக்ஷன் ஹீரோவாக உயர்த்திய படங்களில் ஒன்றாகும். இந்த நிலையில் பகவதி திரைப்படம் வரும் 21ஆம் தேதி திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. விஜய் நடித்த மற்றொரு படமான கில்லி ஏற்கனவே ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு வசூலை அள்ளி குவித்த நிலையில் தற்போது பகவதி திரைப்படத்தையும் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இலங்கை கடற்படையுடன் இந்திய கடற்படையும் கைகோர்த்து தமிழக மீனவர்களுக்கு எதிராக செயல்படுவதாக மாநிலங்களவையில் வைகோ பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதுவரை 843 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இலங்கையின் அத்துமீறல்களில் இருந்து மீனவர்களை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மீனவர் பிரச்சனையில் மத்திய அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் கூறிய வைகோ தமிழக மீனவர்கள் என்ன அனாதையா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். இலங்கை கடற்படையினருடன் இந்திய கடற்படை கைகோர்த்து மீனவர்களுக்கு எதிராக செயல்படுவதாக வைகோவின் குற்றச்சாட்டிற்கு நிர்மலா சீதாராமன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை மீதான குற்றச்சாட்டை வைகோ திரும்ப பெற வேண்டும் என்றும் அந்த பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி பேரவையில் எழுப்பப்பட்டது. எம்எல்ஏ சேகர் எழுப்பிய இந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஏற்கனவே பதிவு செய்து காத்திருந்த 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மீதமுள்ள விவசாயிகளுக்கு முதலமைச்சரின் அனுமதி பெற்று முன்னுரிமை அடிப்படையில் இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டியில் CSK, மும்பை அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். போட்டிக்கான டிக்கெட் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டது. காலை 10:15 மணிக்கு தொடங்கிய விற்பனையில் 1 மணி நேரத்தில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்றுவிட்டன. ஆன்லைனில் 2.5 லட்சம் பேர் டிக்கெட்டுக்காக முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் சேப்பாக்கம் மைதானத்தில் 38,000 பேர் மட்டுமே அமர்ந்து போட்டியை காண முடியும். இந்த நிலையில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.